அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு மார்ச் 2023 நடைபெற்ற பப்ளிக் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர், அதாவது பயாலஜி கொஸ்டின் பேப்பர், அதோட ஆன்சர் கீம் பார்க்கலாம். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 70 மார்க்குக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 1 மார்க், இதில் பயோபாட்டனி பயோசாலஜின்னு 2 வரும். ரெண்டுக்குமே கொஸ்டின் வித் ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பயோபாட்டனி பார்க்கலாம். பயோபாட்டனியில் ஃபஸ்ட்டு வந்து 1 மார்க் கொஸ்டின் 8 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது ABCDன்னு. அதில் ABCD எதில் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்து ரைட் பண்ணணும். அதோட ஆப்ஷன் கோட், அதாவது ஏவா பிஎஸ் சியா டியான்னு அதை எழுதி அதுக்கப்புறம் அதோட ஆன்சரை நம்ம ரைட் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். காடுகள் அழித்தல் எதை முன்னிறுத்தி செல்வதில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது டீஃபாரஸ்டேஷன் டஸ் நாட் லீட் டு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. அதாவது வேகமான ஊட்டச்சத்து சுழற்சி, க்யூக் நியூட்ரியன் சைக்கிளிங். ஓகேவா? தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 கொஸ்டினுமே இருக்குது. நீங்கள் எந்த மீடியத்தில் படிக்கிறீங்களோ அதுக்குரிய ஆன்சரை பார்த்துக்கோங்க. இது ஒரு மாடல் தான், இந்த எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏலக்காய் டேஸ் குடும்பத்தை சார்ந்தது. இதற்கான விடை ஜிஞ்சிபெரேசி. அதாவது கார்டமம் பிலாங்ஸ் டு த ஃபேமிலி, ஜிஞ்சிபெரேசி. ஆன்சர் ஆப்ஷன் டி. தேர்ட் ஒன் பாருங்கள். சாகுபடிக்கு ஏற்ற மண் வகை பசலை மண். த ஐடியல் சாயில் ஃபார் கல்டிவேஷன் இஸ் லோமி சாயில். வைரஸ் அற்ற தாவரங்கள் டேஸில் இருந்து உருவாக்கப்படுகின்றன. ஆக்கு திசு வளர்ப்பு. அது வைரல் ஃப்ரீ பிளான்ஸ் ஆர் டெவலப்டு ஃப்ரம் மெரிஸ்டம் கல்ச்சர். அடுத்து டேஸ் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. MS சுவாமிநாதன். டேஸ் இஸ் கால்ட் as ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன். ஆன்சர் இஸ் MS சுவாமிநாதன். அடுத்து டெஃப்ரோசியா பெர்ஃபீரியா ஒரு. இதற்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா தலை உரம். அதாவது டெஃப்ரோசியா பெர்ஃபீரியா இஸ் ஏ கிரீன் மேனோர். கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது ஒரு கேமிட்டக தாவரத்தை குறிக்கிறது அப்படின்னா கருப்பை. அதாவது விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரெப்ரசன்ட் மெகா கேமிட்டோபைட் எம்ப்ரியோசைக். அடுத்து மகுட கலலையை உண்டாக்கும் பாக்டீரியா. இதற்கான விடை அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ். அதாவது பாக்டீரியா ரெஸ்பான்சிபிள் ஃபார் காசிங் க்ரௌன் கால். இதுக்கு ஆன்சர் வந்து அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ். இப்போ 8 1 மார்க் கொஸ்டின் பயோபாட்டனியாக பார்த்துட்டோம். அடுத்து செக்ஷன் 2ல் நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்துமா. இதில் ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ்க்கு 6 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏதாவது 4 எழுதுனா போதும், 8 மார்க்ஸ் கிடைக்கும். என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்ட்ரோமியம் என்றால் என்ன? வாட் இஸ் ஸ்ட்ரோமியம்? இணை சேர்தலின் வகைகளை தருக. கிவ் த டைப்ஸ் ஆஃப் ஸ்னாப்சிஸ். மரபணு மாற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் வேதிப்பொருட்களின் பெயர்களை கூறுக. நேம் த கெமிக்கல்ஸ் யூஸ்டு இன் ஜீன் டிரான்ஸ்ஃபர். PAR என்றால் என்ன? வாட் இஸ் பேர்? அடுத்து முதல் நிலை அறிமுகப்படுத்துதலை 2ஆம் நிலை அறிமுகப்படுத்துதலிருந்து வேறுபடுத்துக. அதாவது டிஃப்ரென்சியேட் பிரைமரி இன்ட்ரோடக்ஷன் ஃப்ரம் செகண்டரி இன்ட்ரோடக்ஷன். கூட்டு பரிமாணம் என்றால் என்ன? வாட் இஸ் கோ எவல்யூஷன்? இப்போ இதற்கான ஆன்சரை பார்க்கலாம். தமிழ் மீடியத்தில் 1 மார்க் கொஸ்டின் ஏற்கனவே ஆன்சர் பார்த்துட்டு டைப் A டைப் B 2 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். நான் கொடுத்துருக்க ஆன்சர் வந்து டைப் A கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, இங்கே பாருங்கள், இது 1 மார்க் கொஸ்டின் ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ 2 மார்க் கொஸ்டினோட தமிழ் மீடியம் ஆன்சர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோமியம் சொன்னோம்ல, அதுக்குரிய ஆன்சர் இங்கேயே இருக்குது பாருங்கள், 2 மார்க் கொஸ்டின். அடுத்து இணை சேர்தல் வகைகள் 3 பாயிண்ட்ஸ் எழுதணும். அடுத்து மரபணு மாற்ற வேதிப்பொருட்கள் என்ன அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து PR ஒளிச்சேர்க்கை சார் செயலூக்க கதிர்வீச்சு, இதுக்கு 2 மார்க். இது எழுதலாம், அது கீழே இருக்க ஆன்சர். இது 3 ஆன்சர் கொடுத்துருங்க, எது வேணாலும் எழுதிக்கலாம், 2 மார்க் கிடைக்கும். அடுத்து முதல்நிலை அறிமுகப்படுத்தல் 2ஆம் நிலை அறிமுகப்படுத்தல், இந்த மாதிரி டேப்லெட் கார்டெலாம் போட்டு எழுதிக்கலாம், 2 மார்க்கு. அடுத்து கூட்டு பரிணாமம், சரியா? அடுத்து இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் கீ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது 1 மார்க் கொஸ்டினோட ஆன்சர் பார்த்துக்குங்க. இதே மாதிரி தான் தமிழ் மீடியத்தில் பார்த்த மாதிரி தான் இங்கிலீஷ் மீடியத்துலேயும் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 2 இங்கே பாருங்கள், 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு ஒவ்வொன்றுக்கு ஆன்சர் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கலாம், செக்ஷன் 3 பார்க்கலாம். செக்ஷன் 3ல் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா பார்க்கலாம். இதில் வந்து ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏதாவது 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் ரைட் பண்ணால் போதும். கொஸ்டின் நம்பர் 19 வந்து கம்பல்சரியாக ரைட் பண்ணணும். நம்மளுக்கு 9 மார்க்ஸ் கிடைக்கும், ஒவ்வொன்றுக்கு 3 மார்க்ஸு. என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதாவது ஒட்டுதல் பதியமிடல் வேறுபடுத்துக. டிஃப்ரென்சியேட் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங். மடியத்தின் முக்கியத்துவங்கள் எவையேனும் 3 பட்டியலிடுக. லிஸ்ட் எனி 3 சிக்னிஃபிகேஷன் ஆஃப் பிளாய்டி. அடுத்து வணிக வேளாண் காடு வளர்ப்பு மூலம் வளர்க்கப்படும் தாவரங்களுக்கு 4 எடுத்துக்காட்டுகளை தருகின்றது. கிவ் 4 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பிளான்ஸ் கல்டிவேட்டட் இன் கமர்ஷியல் அக்ரோஃபாரஸ்ட்ரி.
அடுத்து ஸ்பைருலினா போன்ற நுண்ணுயிர்களை வளர்ப்பதற்கு எந்த பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறதுனா வாட் ஆர் த மெட்டீரியல் யூஸ்டு டு க்ரோ மைக்ரோ ஆர்கானிசம் லைக் ஸ்பைருலினா. அடுத்து உயிரி கண்காணிப்பு பற்றி சிறுகுறிப்பு எழுதுக, அதாவது ரைட் ஷார்ட் நோட்ஸ் அண்ட் பயோ மானிட்டரிங். இப்போ இது ஒரு 3 மார்க் கொஸ்டினோட ஆன்சர் பார்க்கலாம். ஒட்டுதல் பதியமிடல் இந்த மாதிரி டேப்லர் காலம் போட்டு எடுத்துக்காட்டோட எழுதிக்கிங்க. மொத்தம் 3 மார்க் கிடைக்கும். எடுத்துக்காட்டுக்கு 1 மார்க் கிடைக்கும், பார்த்துக்குங்க. அடுத்து மடியம் முக்கியத்துவம் 3 மார்க்ஸ், இதில் 5 பாயிண்ட் இருக்குது. இதில் ஏதாவது 3 பாயிண்ட் எழுதினா போதும். அடுத்து வணிக வேளாண் காடு, இதில் ஏதாவது 4 எழுதினா போதும். அடுத்து ஸ்பைருலினா வளர்ப்பிற்கான பொருட்கள், இதில் ஏதாவது 3 எழுதினா போதும், 3 மார்க் கிடைக்கும். அடுத்து உயிரி கண்காணிப்பு, மேலே இருக்கிறத எழுதலாம் அல்லது கீழே ஒரு 4 பாயிண்ட் இருக்குல்ல, இதில் ஏதாவது 3 எழுதினா போதும், 3 மதிப்பெண்கள் கிடைக்கும். அடுத்து இங்கிலீஷ் மீடியம் பார்க்கலாம். இங்கிலீஷ் மீடியம் பாருங்கள், செக்ஷன் 3ல் பாருங்கள், கிராஃப்டிங் லேயரிங் இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து சிக்னிஃபிகேஷன் ஆஃப் பிளாய்டு எனி 3 பாயிண்ட்ஸ், ரைட் எனி 3 பாயிண்ட்ஸ் எழுதலாம். அடுத்து பிளான்ட் கல்டிவேட்டட் இன் கமர்ஷியல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரிக்கு எனி 4 பாயிண்ட்ஸ். அடுத்து மெட்டீரியல் யூஸ்டு டு க்ரோ ஸ்பைருலினா எனி 3 பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணிக்கலாம். அடுத்து பயோ மானிட்டரிங்கில் மேலே இருக்கிறது எழுதலாம் 3 லைன்ஸ், அல்லது கீழே ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, இதில் ஏதாவது 3 பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணிக்கலாம், 3 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு செக்ஷன் 4 பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 4ல் வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ், ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ், அதாவது ஆல் த கொஸ்டின்ஸ்னால் இது 2 கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டிருப்பாங்க. இதில் ஏதாவது ரைட் பண்ணிக்கலாம். இப்போ 20ல் இது அல்லது அது அப்படிங்கிறதா. காற்று மகரந்த சேர்க்கை மலர்களில் காணப்படும் பண்புகள் யாவை அல்லது முழுமையற்ற ஓங்குத்தன்மையை எடுத்துக்காட்டுடன் விளக்குங்க. இந்த 2ல் ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் மீடியமில் பாருங்கள், கிவ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அனிமோஃபிலஸ் பிளான்ட்ஸ் ஆர் எக்ஸ்பிளைன் த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் வித் எக்ஸாம்பிள், இதில் ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், வறண்ட நில தாவரங்களின் உள்ளமைப்பு தகவமைப்புகளை எழுதுக, அல்லது நீ அறிந்த ஏதேனும் இரு தாவரங்களின் செயலாக்க மூலமருந்து மற்றும் மருத்துவ முக்கியத்துவத்தை தருக, அதாவது எனுமரேட் த anatomical adaptation of xerophytes, give an account of active principle and medicinal values of any 2 plants you have studied. இதோட ஆன்சர் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பார்ட் 4ஓட ஆன்சர் 5 மார்க் கொஸ்டின்ஸ். காற்று மகரந்த சேர்க்கை மலர் பண்புகள், இதில் ஏதாவது 5 பாயிண்ட்ஸ் எழுதுனா 5 மார்க் கிடைக்கும், பார்த்துக்குங்க. அல்லது முழுமை பெறா ஓங்கு தன்மை, இதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் இங்கே பாருங்கள் மார்க் கொடுத்துருக்காங்க, சரியா. அடுத்து வறண்ட நில தாவர உள்ளமைப்பு தகவமைப்பு, எதையும் 5 எழுதலாம் போதும். அடுத்து இங்கே பாருங்கள், பெயர் எழுதணும், செயலாக்க மருந்து எழுதணும், பயன்கள் எழுதணும். இதுக்கு முதல்ல இருக்க 2.5 மார்க்கு, கீழே 2.5 மார்க், மொத்தம் 5 மார்க்கு. அடுத்து இங்கிலீஷ் மீடியம் செக்ஷன் 4ல் 5 மார்க் கொஸ்டின்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அனிமோஃபிலஸ் ஃப்ளவர்ஸில் 5 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும், இதில் ஏதாவது 5 பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், இதுக்கு ஒரு 5, இதில் இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்கு, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அனாட்டமிக்கல் அடாப்டேஷன் ஆஃப் 0 பாயிண்ட்ஸ், இதில் ஏதாவது 5 பாயிண்ட்ஸ் எழுதணும். அடுத்து இங்கே பாருங்கள், பிளான்ட் எழுதணும் 1+1, ஆக்டிவ் பிரின்சிபல் 1+1 2 மார்க்ஸ் கிடைக்கும். ஆக்டிவ் பிரின்சிபலுக்கும் 1க்கு 6 மார்க், மொத்தம் 1 மார்க். யூசஸ் 2 மார்க்ஸ் கிடைக்கும். மொத்தம் இதுக்கு 2.5 மார்க், இதுக்கு 2.5 மார்க், கீழே இருக்கிற மொத்தம் 5 மார்க் கிடைக்கும், பார்த்துக்குங்க. இப்போ பயோபாட்டனி பார்த்தாச்சு, பயோசுவாலஜி பார்க்கலாம். அடுத்து இதுலேயும் 1 மார்க் கொஸ்டின் 8 1 மார்க்ஸ் இருக்குது. அதாவது பட்டாவ் சிண்ட்ரோம் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது, 13 ட்ரைசோமி, அதாவது பட்டாவ் சிண்ட்ரோம் இஸ் ஆல்சோ ரெஃபர் டு அஸ் 13 ட்ரைசோமி. அடுத்து பெற்றோர் உடலின் வெளிப்பகுதியில் மொட்டுக்கள் உருவாதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது, புறமுகிழ்தல், அதாவது எக்ஸோஜீனஸ் பட்டிங். இஃப் பேர்ட்ஸ் ஆர் ஃபார்ம்ட் ஆன் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த பேரண்ட் பாடி இட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸோஜீனஸ் பட்டிங். சீம்பாலில் அதிகம் காணப்படுவது, அதாவது கொலஸ்ட்ரம் இஸ் ரிச் இன் IgA. இன்டர்ஃபெரான்கள் என்பது வைரஸ் எதிர்ப்பு பொருட்கள், அதாவது இன்டர்ஃபெரான்ஸ் ஆர் ஆன்டிவைரல் சப்ஸ்டன்சஸ். கருத்தடை மாத்திரைகளில் காணப்படுவது ப்ரோஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன். கண்ட்ரசெப்டிவ் பில்ஸ் கண்டைன் ப்ரோஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன். அடுத்து மனிதனின் சேற்றுப்புண்ணை ஏற்படுத்துவது பூஞ்சை. த anthrax foods disease in human is caused by fungi. வாலிட சீரழிவினால் மிக கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாகி அழியும் நிலையில் உள்ள விலங்கினம் இருவாழ்விகள், அதாவது the animals that are at high risk of extinction due to habitat destruction is amphibians. அடுத்து துணிகளில் படிந்த எண்ணெய் கரைகளை நீக்க பயன்படும் நொதி வந்து லிப்பேஸ். enzyme used for removing oily stains from the clothes
ஆன்சர் ஆப்ஷன் டி லிபேஸ். நெக்ஸ்ட் செக்ஷன் 2ல் பார்க்கலாமா? 2 மார்க் கொஸ்டின்ஸ். என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க? கருப்பை சுவரின் 3 அடுக்குகள் யாவை? வாட் ஆர் த 3 லேயர்ஸ் ஆஃப் ட்ரின் வால்? அடுத்து மரபணு குறியீட்டில் பொருளற்ற குறியீடுகள் என அழைக்கப்படுபவை எவை? விச் ஆர் கால்ட் அஸ் நான்சென்ஸ் கோடன்ஸ் இன் ஜெனட்டிக் கோட்? குவி பரிணாமம் விரி பரிணாமம் வேறுபடுத்துக. டிஃப்ரென்சியேட் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அண்ட் டைவர்ஜென்ட் எவல்யூஷன். வைரஸ்கள் மூலம் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்கள் எவையேனும் 4 பெயர்களை கூறுக. நேம் எனி 4 ஹியூமன் வைரல் டிசீஸ். விரிவாக்கம் தருகன்னு கொடுத்து நம்மளை கேட்டிருக்காங்க. கிவன் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப். எப்போ எக்ஸ்பேன்ஷன் இதுக்கு 2 மார்க்ஸில் மேக்ஸிமம் கேட்கலாம், படிச்சுக்குங்க. குறைவேப்ப வேறுபாடுடைய உயிரினங்கள் என்பவை யாவை? எடுத்துக்காட்டுகள் தருக. வாட் ஆர் ஸ்டினோதம்ஸ்? கிவ் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ இதோட ஆன்சர் கீ பார்க்கலாம். டைப் ஏ டைப் பின் 2 டைப்ஸ் இருக்கும் கொஸ்டின்ஸு. நம்ம டைப் ஏ கொஸ்டினோட ஆன்சர் தான் கொடுத்துருக்கோம், பார்த்துக்குங்க. 1 மார்க் கொஸ்டின் தான். அடுத்து பார்ட் 2ல் பாருங்கள். 2 மார்க் கொஸ்டினோட ஆன்சர் கருப்பை சுவரின் அடுக்குகள் கேட்டிருந்தாங்களே, இதுக்கு 2 மார்க்ஸு. பொருளற்ற குறியீடுகள். அடுத்து குவி பரிணாமம் மற்றும் விரி பரிணாமம் வேறுபாடுகள். இந்த வேறுபாடுகள் இந்த மாதிரி எழுதணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வைரஸ்கள் மூலம் மனிதர்களுக்கு ஏற்படும் மனித நோய்கள். இதில் ஏதாவது 4 எழுதலாம். ஒவ்வொன்றுக்கு 1/2 மார்க்கு, மொத்தம் 2 மார்க் கிடைக்கும். அடுத்து பிற பொருத்தமான விடைகள் இருந்தாலும் மதிப்பெண் வழங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிஎஃப்சி பேன், இதுக்கு என்ன விரிவாக்க எக்ஸ்பான்ஷன் ரைட் பண்ணணும், 2 மார்க்கு. குறைவேப்ப வேறுபாடுடைய உயிரினங்களுக்கு ஏதேனும் 2 எடுத்துக்காட்டுகள் வந்து எழுதணும். இது எழுதிட்டு எடுத்துக்காட்டுகள் எழுதணும், 2 மார்க்கு. அடுத்து பாருங்கள், இங்கிலீஷ் மீடியம் பார்க்கலாம். ஆன்சருக்கு டைப் ஏல நம்ம டைப் ஏ ஆன்சர் தான் கொடுத்துருக்கோம். டைப் ஏ டைப் இன் 2 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ 1 மார்க்கோட ஆன்சர் இது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 2ல் 3 லேயர்ஸ் ஆஃப் யூட்டரின் வால்க்கு இது அப்படியே எழுதணும். அவுட்டர் லேயர் பெரிமெட்ரியம், மெட்டீரியல் மெட்ரியம், இன்னர் லேயர் எண்டோமெட்ரியம். அடுத்து நான்சென்ஸ் கோடன்ஸ், இது அப்படியே எழுதணும். யூஏஏ, யூஏஜி, யூஜிஏ. அடுத்து பாருங்கள் கன்வர்ஜென்ட் அண்ட் டைவர்ஜென்ட் எவால்யூஷன், இதுக்கு இந்த மாதிரி எழுதிட்டு 2 மார்க்ஸ் எக்ஸாம்பிளோடு எழுதணும். அடுத்து ஹியூமன் வைரல் டிசீஸ் எனி 4 ரைட் பண்ணால் போதும். அதர் ரெலவெண்ட் ஆன்சர்ஸ் மே ஆல்சோ கிவன் மார்க். அடுத்து எக்ஸ்பென்ஷனை ரைட் பண்ணணும். அப்புறம் ஸ்டெனோதர்ம்ஸ். ஓகே, இது எனி 2 எக்ஸாம்பிள்ஸ் ரைட் பண்ண போதும். நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின். செக்ஷன் 3ல் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இழப்பு மீட்டல் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. வாட் இஸ் மீன் பை ரீஜெனரேஷன்? கிவ் எக்ஸாம்பிள். அடுத்து குரோமோசோம் தொகுப்பு வரைபடத்தின் பயன்கள் எவையேனும் 3 எழுதுகன்றிருக்கு. மென்ஷன் எனி 3 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேரியோடைப்பிங். ஒற்றை செல் புரதம் என்றால் என்ன? அவற்றின் பயன்களை எழுதுக. அதாவது வாட் இஸ் சிங்கிள் செல் புரோட்டீன்? ரைட் இட்ஸ் யூசஸ். சூழல் உள் பாதுகாப்பிற்கும் சூழல் வெளி பாதுகாப்பிற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. அதாவது வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த இன்சிட்டு அண்ட் எக்ஸிட்டு கன்சர்வேஷன். அடுத்து முதிர் உயிரி திசுக்களை புதுப்பிக்க உதவும் பால் திறன் கொண்ட செல்கள் யாவை? அவற்றின் அதிக உற்பத்திற்கான மூலாதாரம் எதுனா? வாட் ஆர் த மல்டிபொட்டன்ட் செல்ஸ் இன்வால்வ் இன் replenishing adult tissue. What is the rich source for it? இப்போ பார்ட் 3 இதுக்கான ஆன்சர் 3 மார்க் கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள். இழப்பு மீட்டல், இதற்கான ஆன்சர் இந்த மாதிரி எழுதிக்கலாம். இது எழுதிட்டு எடுத்துக்காட்டு எழுதணும். ஏதேனும் 2 எடுத்துக்காட்டு எழுதினா போதும். அடுத்து குரோமோசோம் தொகுப்பு வரைபடத்தின் பயன்கள் ஏதேனும் 3 எழுதினா போதும், 3 மார்க் கிடைக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒற்றை செல் புரதம் பயன்களை வந்து ஏதேனும் 2 எழுதினா போதும். ஏன்னா 3 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்கறனால. சூழல் உள் பாதுகாப்பு சூழல் வெளி பாதுகாப்பிற்கான வேறுபாடுகள், இந்த வேறுபாடுகள் எழுதணும். 3 வேறுபாடுகள் 3 வேறுபாடுகள் இருக்குது. 3 வேறுபாடுகள் எழுதினா 3 மார்க் கிடைக்கும். அடுத்து புதுப்பிக்க உதவும் பல்திறன் கொண்ட செல்களுக்கு இந்த 3 பாயிண்ட் எழுதினா 3 மார்க்கு. அடுத்து இங்கிலீஷ் மீடியம் நம்ம எழுதணும். இங்கிலீஷ் மீடியமில் பாருங்கள் செக்ஷன் 3ல் 3 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பாருங்கள். ரீஜெனரேஷன் எழுதிட்டு இதுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். செகண்டில் எக்ஸாம்பிள் ரைட் பண்ணால் அதுக்கு ஒரு 1 மார்க். எனி 2 எக்ஸாம்பிள்ஸ் ரைட் பண்ணணும். அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் கேரியோடைப்பிங்கில் இதில் ஏதாவது 3 பாயிண்ட்ஸ் எழுதினா 3 மார்க்ஸ் கிடைக்கலாம். அடுத்து பாருங்கள் சிங்கிள் செல் ப்ரோட்டீன் 1 மார்க்கு. யூசஸ் வந்து ரைட் எனி 2. அடுத்து டிஃப்ரென்சியேட் பிட்வீன் இன்சிட்டு அண்ட் எக்ஸிட்டு கன்சர்வேஷன். ஓகே, இது அப்படியே எழுதுங்க. 3 மார்க்ஸ் 3 பாயிண்ட்ஸ் டேப்லெட் காலம் போட்டு இந்த மாதிரி எழுதுனா 3 மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்து மல்டிபொட்டன்ட் செல்ஸ் replenishing adult tissues, இதுக்கு 3 பாயிண்ட்ஸ்க்கு 3 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு செக்ஷன் 4ல் வந்து நம்மளுக்கு வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின்ஸ் 10 மார்க்ஸ் கிடைக்கும். அதாவது இதில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இது அல்லது அது அப்படிங்கிறது. இப்போ 20 கொஸ்டின்ஸில் பார்த்தா மனித விந்து செல்லின் அமைப்பை படத்துடன் விவரிக்கும் அல்லது இம்யூனோகுளோபுலின் அமைப்பை தகுந்த படத்துடன் விளக்குக. அது டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்ம் வித் எ நீட் லேபிள் டயக்ராம். எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபுலின் வித் சூட்டபிள் டயக்ராம். அடுத்து பாருங்கள் 21ல் புரத உற்பத்தியில் அமினோ அமிலங்களை கடத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் ஆர்என்ஏவை படத்துடன் விளக்குக.
அல்லது உயிரிய பல்வகைத்தன்மையின் இழப்பிற்கு முக்கிய காரணமான மனித செயல்பாடுகளை வரிசைப்படுத்துகின்றிருக்கு. அதாவது எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் RNA which plays a vital role in protein synthesis by transferring amino acids with a diagram or list out the human activities causing biodiversity loss. இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒன்றுக்கு ஆன்சர் ரைட் பண்ணால் போதும். 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் ரைட் பண்ணணும். இப்போ இதோட ஆன்சர் பார்க்கலாம். பார்ட் 4ஓட ஆன்சர் பாருங்கள். மனித விந்து செல்லின் அமைப்பு. இந்த இதில் பாருங்கள் மொத்தம் 6 மார்க், மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த 2 பாயிண்ட்ஸ் மனித விந்து செல் இந்த 2 எழுதணும், தலை எழுதணும். தலை, கழுத்து, வால், இது படம் மற்றும் பாகம் குறிச்சிங்க, 2 மார்க், மொத்தம் 5 மார்க் கிடைக்கும். அல்லது அடுத்த கொஸ்டின் இம்யூனோகுளோபுலின் அமைப்பு. இதுக்கு ஒவ்வொன்றுக்கு அரை மார்க்கு, 6 பாயிண்ட்ஸ் எழுதுனா 3 மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் வரைஞ்சிங்கன்னா இதுக்கு ஒரு 2 மார்க்ஸ், மொத்தம் 5 மார்க் கிடைக்கும். படம் மற்றும் பாகம். அடுத்து RNA அமைப்பு. இதில் அதே மாதிரி தான் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு அரை மார்க்கு, மொத்தம் 6 பாயிண்ட்டுக்கு 3 மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் மற்றும் பாகங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா 2 மார்க் கிடைக்கும். சரியா? அடுத்து இதில் பார்த்தோன்னா முதல்ல இருக்க மனித நேரடிய செயல்பாடு, உயிரிய பல்வகைத்தன்மையின் இழப்பிற்கு காரணமான மனித செயல்பாடுகள். அதில் மனிதனின் நேரடி செயல்பாடுக்கு 2 மார்க்கு, அப்புறம் மறைமுக செயல்பாடுக்கு 2 மார்க்கு, மொத்தம் 5 மார்க்கு. இது பொருத்தமாக விடை எழுதியிருந்தாலும் மதிப்பெண் வழங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது இங்கிலீஷ் மீடியம் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்ம். இதில் பாருங்கள், இதில் 6 பாயிண்ட் எழுதுனா அரை மார்க், ஒவ்வொன்றுக்கும் மொத்தம் 3 மார்க் கிடைக்கும். பார்த்துக்கோங்க இந்த மாதிரி. அப்புறம் ட்ரா அண்ட் லேபிள் த டயக்ராம். இதுக்கு 2 மார்க்கு, ட்ரா பண்ணி அந்த டயக்ராம் லேபிள் பண்ணணும், 2 மார்க்கு, மொத்தம் 5 மார்க் கிடைக்கும். அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபுலின். இதுக்கு ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு அரை மார்க் இருக்குது. 6 பாயிண்ட் எழுதிங்கன்னா 3 மார்க் கிடைக்கும். ட்ரா அண்டு லேபிள். இந்த படத்தை வரைஞ்சி அந்த லேபிள் பண்ணிங்கன்னா 2 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே. அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் RNA. இதுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு அரை மார்க் இருக்குது, மொத்தம் 3 மார்க் கிடைக்கும். 6 பாயிண்ட் நம்ம எழுதணும். அடுத்து இந்த படத்தை வரைஞ்சி லேபிள் பண்ணிங்கன்னா 2 மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்து பாருங்கள், ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் காசிங் பயோடைவர்சிட்டி லாஸ். இதில் பாருங்கள், இதுக்கு மேலே டைரக்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்க்கு 2 மார்க்கும், இன்டைரக்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்க்கு 2 மார்க், மொத்தம் 5 மார்க் கிடைக்கும். அதர் ரெலவெண்ட் ஆன்சர் மே ஆல்சோ கிவன் மார்க். ஓகே. நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்மளோட சேனலில். மோர் தென் 1000 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.